أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குதுபாவில் நான் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து சில விஷயங்களை கூறியிருந்தேன். இன்று அல்லாஹ்விடம் அன்னார் கொண்டிருந்த அன்பு குறித்து அன்னாரின் வாழ்வின் சில அம்சங்களை எடுத்துரைப்பேன். சில விஷயங்கள் ஏற்கனவே சுருக்கமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கலாம். இருப்பினும் சில இடங்களில் அவற்றின் விரிவான விளக்கங்களும் காண கிடைக்கின்றன. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் இந்த அம்சத்தின் மூலம் அல்லாஹ் அன்னாரின் மீது கொண்டிருந்த நேசமும் வெளிப்படுகின்றது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரப்பிலிருந்து மட்டுமே அல்லாஹ்வின் மீது அன்பு இருந்தது என்றல்லாமல் அல்லாஹுக்கு அன்னாரின் மீது இருந்த அன்பையும் நாம் காண முடிகிறது. அல்லாஹுக்கு அன்னாரின் மீது இருந்த அன்பை வெளிப்படுத்திய பிறகு அல்லாஹ் அன்னாருக்கு வழிகாட்டவும் செய்தான். பிறகு அந்த அன்பினால் உந்தப்பட்டு அன்னார் எவ்வாறு தமது உம்மத்திற்கு தர்பியத்து வழங்கி வழி நடத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அன்னாருக்கு அருளிய போதனைகளை உம்மத்தினர் நேர்வழி பெறும் பொருட்டு அன்னார் எவ்வாறு உம்மத்திற்கு கொண்டு சேர்த்தார்கள் என்பதை பார்க்கும்போது அன்னாரின் உள்ளத்தில் இருந்த வேதனையை பார்க்க முடிகிறது. இந்த வேதனையின் காரணமாகவே அல்லாஹ் அன்னாருக்கு தனது உம்மத்தை வழிநடத்துவதற்கான வழிகாட்டல்களை வழங்கினான். இன்னொரு வகையில் கூறுவதானால் அன்னாரின் உள்ளத்தில் ஒருபுறம் அல்லாஹ்வின் மீதான அன்பின் தாகமும் மறுபுறம் அல்லாஹ்வின் படைப்புகள் மீதான நேசமும் அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஆவலும் இருந்தது. திருக்குரானில் சூரா அல்-லுஹாவில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், வவஜதக ضالًا ஃபஹதா, அதாவது அவன் உம்மை சமுதாயத்திடம் கொண்ட அக்கறையில் தம்மையே இழந்தவராக கண்டபோது அவன் உமக்கு அவர்களை திருத்தும் சரியான வழியை கூறினான். அல்லாஹ்வின் அன்பை பொறுத்தவரை இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், எம் மீதான அன்பினால் நீர் மிகுந்த வேதனை அடைந்திருப்பதை கண்டபோது இறுதியில் எம்மை அடைவதற்கான வழியை நாம் உமக்கு காட்டினோம். அதன் மூலமாக நீர் எம்மிடம் வந்தடைந்தீர் என்பதாகும். இமாம் ராசியின் தப்சீரே கபீரில் சூரா அல்-லுஹாவின் வவஜதக ضالًا ஃபஹதா என்ற இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கையில் தலால் என்ற சொல்லுக்கு அன்பு என்றும் ஒரு பொருள் உண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குரானில் மற்றொரு இடத்தில் இன்னக லஃபி தலாலிகல் கதீம் என்பதில் தலால் என்பது அன்பை குறிக்கிறது. எனவே இதன் பொருள், நீர் நேசிப்பவராக இருக்கின்றீர், உமது நேசனுக்கு தொண்டு செய்து அவனது நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை நாம் உமக்கு காட்டிக் கொடுத்தோம். இதன் மூலம் அன்னார் அல்லாஹ்வின் அன்பில் திளைத்திருப்பதாக அல்லாஹ் சான்றிதழ் வழங்கியுள்ளான். அல்லாஹ் அன்னாரை நேசித்தது குறித்தும் அன்னாருக்கு அல்லாஹ்வின் மீது இருந்த அன்பின் வெளிப்பாட்டை குறித்தும் நாம் பல்வேறு ஹதீசுகளில் காண்கிறோம். ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் குறிப்பிடுகையில், இறைவன் தனது சிறப்புமிக்க அடியார்களுக்கு சில நேரங்களில் மேலோட்டமாக பார்க்கையில் கடினமாக தோன்றும், ஆனால் ஆழமான அர்த்தத்தில் புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். திருக்குரானின் நடைமுறைகளை நன்கு அறிந்தவர்களுக்கு இவ்விஷயம் மறைவானதல்ல. வெளிப்படையில் அந்த சொல் பொதுவாக பயன்படும் முறையை பார்க்கும்போது
அது பொருத்தமான சொல்லாக இருப்பதில்லை. ஏனென்றால் தால் என்பதற்கு வழிகேடு என்று பொருளாகும். ஆனால் இறைவன் தனது குறிப்பான அடியார்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலில் இவ்வார்த்தையை பயன்படுத்தும் போது அதன் அர்த்தம் மாறிவிடுகிறது. உதாரணமாக ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது வவஜதக தாலன் ஃபஹதா என்று கூறியுள்ளான். பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற அகராதி அறிஞர்கள் தால் என்பதற்கு வழிகேடு என்ற பொருளை கொடுக்கின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வகையில் வசனத்தின் பொருள், தூதரே, வழிகட்டவராக உம்மை அல்லாஹ் கண்டபோது அவன் உமக்கு நேர்வழி காட்டினான் என்பதாகும். அதாவது பொதுவாக மக்கள் கொடுக்கும் பொருள் இதுவாகும். ஆனால் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் வழிகேட்டில் இருந்ததில்லை. ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அன்னார் எப்போதாவது வழிகேட்டில் இருந்ததாக ஒருவன் கருதுவான் என்றால் அவன் காஃபிராகிறான். அவன் மார்க்கமற்றவனாவான். அவன் ஷரியத்தின் வரம்புகளை மீறியவனாவான். இந்த இடத்தில் வசனத்தின் சூழலுக்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா என்று கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ் உம்மை அனாதையாகவும் ஆதரவற்றவராகவும் கண்டபோது தன்னிடத்தில் இடமளித்தான். உம்மை தாலாக, அதாவது ஒரு காதலனாக கண்டான். அல்லாஹ்வை நேசிப்பவராக கண்டான். எனவே உம்மை தன்னிடமே இழுத்து கொண்டான். உம்மை எளியவராக கண்டு செல்வந்தராக ஆக்கினான் என்றே பொருள் கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தூய உள்ளம், பரந்த மனப்பான்மை, பரிசுத்த தன்மை, வெட்க உணர்வு, உண்மை, நேர்மை, நம்பிக்கை, நன்றியுணர்வு, இறைவன் மீதான நேசம் போன்ற அனைத்து நட்பண்புகளிலும் அனைத்து நபிமார்களை விட மேலானவர்களாகவும் அனைவரையும் விட சிறந்தவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் முழுமையானவர்களாகவும் ஒளிமிக்கவர்களாகவும் தூயவர்களாகவும் இருந்தார்கள். இதனால்தான் அல்லாஹ் அவர்களை விசேஷமான நற்குணங்களின் நறுமணத்தால் மிக அதிகமாக நறுமணப்படுத்தினான். முன்னோர் பின்னோர் அனைவரின் இதயங்களை விட விசாலமானதும் தூய்மையானதும் பிரகாசமானதுமான அன்னாரின் இதயம்தான் திருக்குரான் போன்ற ஒரு மகத்தான வகி இறங்குவதற்கு தகுதியுள்ளதாக இருந்தது. அந்த வகி மற்ற முந்தைய வேதங்களை விட வலிமையானதும் முழுமையானதும் ஆகும். அந்த வகி உயர்வானதும் நிறைவானதும் ஆகும். மேலும் மிகவும் மேலானதும் பூரணமானதும் ஆகும். அன்னாரின் புனிதமான இதயம் அல்லாஹ்வின் உயர்வான முழுமையான பண்புகளை காட்டக்கூடிய ஒரு தூய விசாலமான அகண்ட கண்ணாடியாகும். இந்த கண்ணாடியில் நாம் அல்லாஹ்வின் பண்புகளையும் அவனது இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அன்னாரின் போதனைகளிலும் காணலாம். எதனால்தான் திருக்குரான் எத்தகைய மேலான சிறப்புகளை கொண்டுள்ளது என்றால், அதன் ஒளிமிக்க வெப்பமான கதிர்களுக்கு முன்னால் அனைத்து முந்தைய வேதங்களின் பிரகாசமும் மறைந்து விடுகிறது. அதாவது அனைத்து முந்தைய வேதங்களும் அவற்றின் போதனையின் பிரகாசமும் திருக்குரானுக்கு முன்னால் ஒரு பொருட்டே கிடையாது. திருக்குரானில் இல்லாத எந்த ஓர் உண்மையையும் எவராலும் கொண்டு வர முடியாது. திருக்குரானில் எல்லா விஷயமும் உள்ளது. உலகில் யாரேனும் கண்டறியும் வகையில் திருக்குரானில் இல்லாத ஒன்றும் கிடையாது. ஆனால் புரிய வேண்டிய தேவை உள்ளது. யாரேனும் எடுத்து வைக்கும் வகையில் திருக்குரானில் இல்லாத எந்த ஓர் அறிவுபூர்வமான சான்றும் கிடையாது. திருக்குரான் லட்சக்கணக்கான இதயங்களில் ஏற்படுத்துவதை போன்ற ஆழமான அருள் நிறைந்த தாக்கத்தை எந்த ஒரு சொற்பொழிவாலும் ஏற்படுத்த முடியாது. திருக்குரான் சந்தேகத்திற்கிடமின்றி அல்லாஹ்வின் முழுமையான பண்புகளை பிரதிபலிக்கும் ஒரு தூய்மையான கண்ணாடி போன்றது. பயணி ஒருவர் உயர்ந்த இறைஞான நிலைகளை அடைவதற்கு தேவையான அனைத்தும் இதில் அடங்கியுள்ளன. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட போதனைகள் மிகவும் தூய்மையானவை. அவை மற்ற அனைத்து போதனைகளையும் விடவும் அனைத்து வேதங்களை விடவும் உயர்ந்ததும் முழுமையானதும் ஆகும். திருக்குரான் ஒரு பூரணமான போதனையாகும். எனவேதான்
அன்னாரும் இந்த போதனைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு முழுமையான பூரணமான முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்பதை அன்னார் நிரூபித்து காட்டினார்கள். அன்னார் மீது இத்தகைய மகத்தான வேதம் இறக்கப்படுவதற்கு காரணம் அன்னார் அனைத்து மனிதர்களை விடவும் முழுமையான மனிதராக இருந்ததே காரணமாகும். அன்னார் எத்தகைய உயரிய நிலையில் உள்ள முழுமையான மனிதர் என்றால் அந்த இடத்தை வேறு எவராலும் வெட்ட முடியாது. எனினும் உங்களுக்கு அன்னாரின் வாழ்வில் அழகிய முன்மாதிரி உள்ளது, எனவே அவர்களை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதனால்தான் அல்லாஹ் அன்னாரின் வாயிலாக குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று பிரகடனப்படுத்தினான். அதாவது, நீர் கூறுவீராக, மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போது அல்லாஹும் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவான். எனவே அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கான வழிமுறைகளையும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வின் மீது அன்னார் கொண்டிருந்த அன்பின் காட்சிகளை ஹதீசுகளில் நாம் காண்கிறோம். அன்னார் தனது இறைவனிடம் அவனது அன்பை வேண்டியவாறு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மயுஹிப்புக வல் அமலல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்சி வாஹிலி வமினல் மாயில் பாரிது என்று துவா செய்வார்கள். அதாவது, அல்லாஹ்வே, நான் உன்னிடமிருந்து உனது அன்பையும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உனது அன்பிற்கு என்னை இட்டுச் செல்லும் நற்செயல்களையும் வேண்டுகிறேன். அல்லாஹ்வே, உனது அன்பை எனது உயிர், எனது குடும்பம் மற்றும் குளிர்ந்த நீரை விடவும் அதிக நேசத்திற்குரியதாக எனக்கு ஆக்குவாயாக. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக கூறும் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் அன்பிற்கு பாத்திரமாக விரும்புவோரும், அல்லாஹ் அவர் மீது தன் அருளை இறக்க வேண்டும் என்று விரும்புவோரும் இந்த துவாவை செய்ய வேண்டும். அதேபோல் மற்றொரு அறிவிப்பில் ஹஸ்ரத் அப்துல்லா பின் யசீத் ஹத்மி அன்சாரி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்து வந்தார்கள். அதாவது, அல்லாஹ்வே, எனக்கு உனது அன்பையும் உன்னிடத்தில் எனக்கு பயன் தரக்கூடியவர்களின் அன்பையும் வழங்குவாயாக. அல்லாஹ்வே, நீ எனக்கு வழங்கிய எனக்கு விருப்பமான விஷயங்களை உனது விருப்பமானவற்றை அடைவதற்கான ஆற்றலாக மாற்றுவாயாக. எனக்கு பிரியமான ஏதேனும் ஒன்றை நீ என்னிடமிருந்து பிரித்துவிட்டால் அதற்கு பதிலாக உனக்கு விருப்பமானவற்றை செய்வதற்கான ஆற்றலை எனக்கு தருவாயாக. ஆகவே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, நீ எனக்கு வழங்கிய எனக்கு விருப்பமான விஷயங்களை உனது விருப்பமான விஷயங்களை அடைவதற்கான எனது ஆற்றலின் ஆதாரமாக ஆக்குவாயாக. அவற்றுக்கு இன்னும் வலிமை அளிப்பாயாக. அவற்றின் மூலம் உனக்கு விருப்பமானவற்றை நான் மேற்கொண்டு பெற்று உனது அன்பிற்குரியவனாக மாற வேண்டும். மேலும் அதன் மூலமாக நான் மேற்கொண்டு உன்னுடைய அன்பை பெற வேண்டும். மேலும் உனக்கு பிடித்தமான விஷயங்களை பெறக்கூடியவனாக நான் ஆக வேண்டும். மேலும் எனக்கு பிரியமானவை என்று நான் கருதும் ஏதேனும் விஷயங்களை அல்லது மனிதர்களை நீ என்னிடமிருந்து பிரித்துவிட்டால் அதை உனக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதற்கான ஆற்றலாக எனக்கு மாற்றித் தருவாயாக. எனவே நம்மிடமிருந்து ஏதேனும் பிரிந்து சென்றால் அதற்காக நாம் விரக்தி அடையக்கூடாது. மாறாக அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவன் நம்மை விட்டு நீக்கிவிட்டான் அல்லது அவனது விருப்பம் இதுதான் என்று கருதி அதற்கு பதிலாக அல்லாஹ்விற்கு பிரியமானவை நமக்கு கிடைக்க வேண்டும், அதற்கான ஆற்றலை பெற வேண்டும் என்றும், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாதவற்றை என்னிடமிருந்து அவன் எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வே, உனக்கு விருப்பமான விஷயங்களை பெறுவதற்கான ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக என்றும் துவா செய்ய வேண்டும். இதுவே அல்லாஹ் மீது அன்னார் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாகும். இதேபோல் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகையில், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற வசனம் இறங்கிய பிறகு
ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையிலும் சுப்ஹானக ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி, எங்கள் இறைவா நீ தூய்மையானவன், உன்னை புகழ்ந்து போற்றுகிறேன், அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக என்று ஓதாமல் இருந்ததில்லை. அல்லாஹ்வின் மீதான அன்பின் மற்றொரு நிகழ்வை ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். ஓர் இரவு நான் அல்லாஹ்வின் தூதருக்கு அருகில் படுத்திருந்தேன். திடீரென அவர்கள் அங்கு இல்லாததைக் கண்டு இருட்டில் தேடினேன். அப்போது எனது கை அன்னாரின் பாதங்களில் பட்டது. அன்னார் சஜிதாவில் இருந்தார்கள். அல்லாஹ்விடம் இவ்வாறு துவா செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வே, உனது கோபத்திலிருந்து உனது திருப்தியை கொண்டும் உனது தண்டனையிலிருந்து உனது மன்னிப்பை கொண்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது புகழை என்னால் எண்ணி மாளாது. நீ உன்னை பற்றி எவ்வாறு புகழ்ந்தாயோ அவ்வாறே நீ இருக்கிறாய். அதாவது என்னால் உன்னை புகழ இயலாது. நீயே உன்னை புகழ்ந்து கொண்டதுதான் உனது உண்மையான புகழாகும். அதேபோல் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றொரு இடத்தில் கூறுகையில், ஓர் இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது இல்லத்தில் தங்கும் முறை இருந்தது. நான் உறங்கிவிட்ட போது அன்னார் சத்தமில்லாமல் வெளியே சென்றார்கள். அன்னார் வேறொரு மனைவியின் இல்லத்திற்கு சென்றிருக்கலாம் என்று நான் எண்ணினேன். நான் பொறாமையினால் வெளியே வந்து பார்த்தபோது அன்னார் ஒரு துணி மூட்டையைப் போல தரையில் சஜிதாவில் வீழ்ந்து கிடப்பதை கண்டேன். அப்போது அன்னார் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டேன். சஜதலக சவாதி வ கயாலி வ ஆமனபிக ஃபுஆதி ரப்பி ஹாதிஹி யதி வமா ஜனைத்து அலா நஃப்சி யா அதீமு துர்ஜ ஒலி குல்லி அதீமின் ஃபக்ஃபிரி தம்பல் அதீம். அதாவது, எனது உடலும் உள்ளமும் உனக்கே சஜிதா செய்கின்றன. எனது உள்ளம் உன் மீது ஈமான் கொள்கிறது. என் இறைவா, இதோ எனது இரு கைகள் உனது முன்னிலையில் விரிந்துள்ளன. இவற்றை கொண்டு எனது ஆன்மாவிற்கு நான் செய்த அநீதிகளும் உனது முன்னிலையில் உள்ளன. ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செயல்களைத் தவிர வேறொன்றும் அறியாத ஒரு முழுமையான மனிதராக இருந்தார்கள். இருந்தபோதிலும் அன்னார், நான் எனது ஆன்மாவிற்கு அநீதி இழைத்து விட்டேன், அவை உன் முன்னால் உள்ளன என்று துவா செய்கிறார்கள். பெரும் கண்ணியமுடையவனே, உன்னிடமிருந்தே ஒவ்வொரு பெரிய விஷயங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே எனது பெரும் பாவங்களை மன்னிப்பாயாக என்று வேண்டுகிறார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் தொடர்ந்து அறிவிக்கிறார்கள், பிறகு அன்னார் தம் அருளுக்குரிய தலையை உயர்த்திய போது என்னை பார்த்து விட்டார்கள். என்ன விஷயம் உம்மை வெளியே கொண்டு வந்தது? நீ ஏன் வெளியே வந்தாய்? நீ உறங்கிக் கொண்டிருந்தாயே என்று கேட்டார்கள். அதற்கு நான் எனது மனதில் ஏற்பட்ட எண்ணத்தை சொன்னேன். அதாவது, அன்னார் வேறொரு மனைவியிடம் சென்றிருக்கலாம் என்று நினைத்ததை கூறினேன். அதற்கு அன்னார், நிச்சயமாக சில எண்ணங்கள் பாவமாகிவிடும். என் மீது உமக்கு சந்தேகம் ஏற்பட்டதா? இது பாவமாகும் என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறியது போல ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு மனைவியிடம் சென்றிருக்கலாம் என்று தமக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள். இத்தகைய எண்ணங்கள் பாவமாகிவிடும். எனவே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரு. தவறான எண்ணங்களிலிருந்து தப்பிக்க ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது மிக அவசியம் என்றார்கள். பிறகு ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஆயிஷா அவர்களிடம், விஷயம் என்னவென்றால், ஜிப்ராயில் என்னிடம் வந்து இந்த சொற்களை ஓதுமாறு கூறினார். எனவே நீயும் உமது சஜிதாக்களில் இதனை ஓதுவாயாக. இப்போது நீ இதனை கேட்டுவிட்டாய். எனவே இதனை ஓதிவார். எவர் இந்த சொற்களை ஓதுகிறாரோ அவர் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்துவதற்கு முன்பே மன்னிக்கப்படுவார் என்று கூறினார்கள். இந்த துவாவுடன் ஒரு நிபந்தனையும் உண்டு. அது என்னவென்றால், அவர் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். அவரது நம்பிக்கையும் நிறைவானதாக இருக்க வேண்டும். மற்ற நற்செயல்களை செய்பவராகவும் இருக்க வேண்டும். ஹஸரத் ஆயிஷா அவர்களின் உயர்ந்த தகுதியை ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்ததால் ஹஸரத் ஆயிஷா அவர்களுக்கு இதனை அறிவுறுத்தினார்கள். ஆனால் மற்ற நற்செயல்களை செய்யாமல் வெறும் இந்த துவாவை ஓதுவதால் மன்னிப்பு கிடைத்து விடாது. இதேபோல் மற்றொரு அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிமில் விரிவாக இடம்பெற்றுள்ளது. ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள்,
ஒருமுறை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் தங்கியிருந்த இரவில் அன்னார் வீட்டிற்கு திரும்பியதும் தமது போர்வையை வைத்துவிட்டு காலணிகளை கழற்றி தமது பாதங்களுக்கு அருகில் வைத்து கொண்டார்கள். பிறகு தமது போர்வையின் ஒரு முனையை விரித்து படுத்து கொண்டார்கள். நான் உறங்கிவிட்டேன் என்று அன்னார் நினைக்கும் வரை சிறிது நேரம் கழிந்தது. பிறகு அன்னார் மெதுவாக தமது போர்வையை எடுத்து மெதுவாக தம் காலணிகளை அணிந்து கதவை திறந்து வெளியே சென்றார்கள். பின்னர் கதவை மெதுவாக மூடினார்கள். நானும் எனது முக்காட்டையும் போர்வையும் அணிந்து கொண்டு அன்னாருக்கு பின்னால் சென்றேன். அன்னார் ஜன்னத்துல் பக்கி சென்றடைந்தார்கள். அங்கே நின்று நீண்ட நேரம் துவா செய்தார்கள். பிறகு 3 முறை இரு கைகளையும் ஏந்தினார்கள். பின்னர் அன்னார் திரும்பினார்கள். நானும் திரும்பினேன். அன்னார் வேகமாக நடந்தார்கள். நானும் வேகமாக நடந்தேன். அன்னார் வேகத்தை இன்னும் அதிகமாக்கியதும் நானும் அதிகமாக்கினேன். அன்னார் இன்னும் வேகமாக நடக்கத் தொடங்கியதும் நானும் வேகமாக நடக்கத் தொடங்கினேன். பிறகு அன்னார் வீட்டுக்கு வந்தார்கள். அன்னாருக்கு முன்பே நான் உள்ளே வந்து படுத்துக்கொண்டேன். அன்னார் உள்ளே வந்தபோது, ஆயிஷா, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு வேகமாக மூச்சு வாங்குகிறது என்று கேட்டார்கள். வேகமாக நடந்ததால் மூச்சு வாங்கியதை அன்னார் கவனித்து விட்டார்கள். நான் ஒன்றுமில்லை என்று கூறி அதனை மறைக்க முயன்றேன். ஆனால் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உண்மையை சொல்லாவிட்டால் நுட்பமானவற்றை அறிபவனும் எல்லாம் தெரிந்தவனுமாகிய அல்லாஹ் எனக்கு அறிவித்து விடுவான் என்றார்கள். பிறகு நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது தாய் தந்தையர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறி எனது உள்ளத்தில் தோன்றிய எண்ணம் நான் பின்தொடர்ந்து சென்றது போன்ற நடந்த அனைத்தையும் கூறினேன். அப்படியானால் எனக்கு முன்னால் தெரிந்த அந்த உருவம் உன்னுடையதுதானா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். பிறகு அன்னார் என் நெஞ்சில் கையால் தட்டிவிட்டார்கள். அதை நான் உணர்ந்தேன். அல்லாஹும் அவனது தூதரும் உனக்கு அநீதி இழைப்பார்கள் என்று நீ எண்ணினாயா என்று கேட்டார்கள். ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்கள் மறைப்பதை அல்லாஹ் நிச்சயமாக அறிவான். அல்லாஹ் இதை அன்னாரிடம் வெளிப்படுத்தி விடுவான் என்று நானே அன்னாருக்கு கூறிவிடுகிறேன் என்று கருதி என் மனதில் இருந்தவற்றை சொன்னேன். அப்போது ஹசரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரயீல் என்னிடம் வந்து என்னை கூப்பிட்டார். அப்போதுதான் நீ என்னை கண்டாய். அவர் அதனை உன்னிடமிருந்து மறைத்து வைத்திருந்ததால் நான் உன்னிடம் கூறாமல் வெளியே சென்றேன். நீ உறங்கிவிட்டாய் என்று நான் நினைத்தேன். உன்னை எழுப்ப விரும்பவில்லை. நான் உன்னிடம் கூறிவிட்டு சென்றிருந்தால் நீ தனியாக இருப்பதாக உணர்வாய். ஜிப்ரயீல் என்னிடம் வந்து, உமது இறைவன் உம்மை பக்கி மயானத்தில் உள்ளவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடச் சொல்கிறான் என்று கூறினார். ஹசரத் ஆயிஷா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் இந்த நன்மையில் பங்கேற்க முடியுமா? நான் அவர்களுக்காக எப்படி துவா செய்வது என்று கேட்டார்கள். நீங்களோ துவா செய்து விட்டீர்கள். நானும் அந்த இடத்தில் இருந்து திரும்பி வந்துள்ளேன். எனவே நான் அவர்களுக்காக என்ன துவா செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். மோமீன்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய இந்த இல்லறத்தார் மீது சாந்தி உண்டாவதாக. அல்லாஹ் நம்மில் முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் கருணை காட்டுவானாக. அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களுடன் வந்து இணைவோம். இதேபோல் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது கொண்டிருந்த அன்பை பற்றி மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வந்துள்ளது. அத்தா என்பவர் அறிவிக்கிறார், நானும் ஹஸ்ரத் அப்துல்லா பின் உமரும் உபைத் பின் உமைரும் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களிடம் சென்றோம். அப்போது இப்னு உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் நீங்கள் கண்டவற்றில் மிகவும் அழகான மற்றும் ஆச்சரியமான விஷயத்தை கூறுங்கள் என்று கேட்டார். இதை கேட்டதும் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் அழுது விட்டார்கள். அன்னாரின் ஒவ்வொரு விஷயமுமே அழகானதும் ஆச்சரியமானதும் தான் என்று கூறிவிட்டு ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்தார்கள். ஒரு முறை எனது வீட்டில் தங்கும் முறை இருந்த இரவு அன்னார் என்னிடம் வந்து என்னுடன் போர்வையில் படுத்து கொண்டார்கள். அன்னார் தம் உடலை எனது உடலோடு சேர்த்து படுத்தபோது அதை நான் உணர்ந்தேன். அப்போது அன்னார், ஆயிஷா, நீ அனுமதித்தால் இந்த இரவின் மீதமுள்ள பகுதியை எனது இறைவனை வணங்குவதில் கழிக்க விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். நான் கூறினேன், எனக்கு உங்களது அருகாமையும் பிடிக்கும், அதே சமயம் உங்களது விருப்பத்தையும் நான் நேசிக்கிறேன்.
உங்களது ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற வேண்டும் என்பதே எனக்கு மிகவும் விருப்பமான விஷயம். சரி, நீங்கள் இறைவணக்கம் செய்ய விரும்பினால் செய்யுங்கள். பிறகு அன்னார் வீட்டில் இருந்த ஒரு தண்ணீர் பையை நோக்கி சென்றார்கள். உலு செய்தார்கள். அன்னார் அதிக தண்ணீரை வீணாக்கவில்லை. பிறகு அன்னார் எழுந்து நின்று திருக்குரானை ஓதி தொழத் தொடங்கினார்கள். அழுது கொண்டே சென்றார்கள். எந்த அளவுக்கென்றால் அன்னாரின் கண்ணீர் அன்னாரது ஆடை நனையும் வரை வழிவதை நான் கண்டேன். பிறகு அன்னார் தம் வலது பக்கம் சாய்ந்து படுத்து தமது வலது கையை கன்னத்தின் கீழ் வைத்தார்கள். அப்போதும் அழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அன்னாரின் கண்ணீர் தரை வரை வந்தடைந்ததை நான் கண்டேன். அதிகாலை நேரம் வந்ததும் ஹஸ்ரத் பிலால் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்காக அன்னாரை அழைக்க வந்தார்கள். அன்னார் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்ட பிறகும் தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், நான் நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டாமா என்று பதிலளித்தார்கள். நன்றியுணர்வு குறித்த ஒரு சம்பவத்தை நான் கடந்த குத்பாவிலும் எடுத்துரைத்திருந்தேன். மேற்கொண்டு அதனுடைய விவரம் இதுவாகும். மற்றொரு அறிவிப்பில் ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேகம் அல்லது பலத்த காற்றை கண்டால் அன்னாரின் முகம் கவலையடைவதை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மக்கள் மேகத்தை கண்டால் மழை வரும் என்று மகிழ்வார்கள். ஆனால் நீங்கள் மேகத்தை காணும் போதெல்லாம் உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறதே என்று நான் கேட்டேன். அதற்கு அன்னார், ஆயிஷா, இதில் அந்த சூறாவளி தண்டனை இருக்காது என்று என்ன நிச்சயம்? எனக்கு இது எவ்வாறு நிம்மதி தரும்? நான் மறைவான விஷயத்தை அறிய மாட்டேன். முந்தைய சமுதாயங்களுக்கு வந்தது போன்ற சூறாவளி தண்டனை இதில் இல்லை என்று எனக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. ஒரு சமூகத்திற்கு தண்டனை வந்தபோது அவர்கள் அந்த தண்டனையை கண்டு, இது நமக்கு மழையை பொழியச் செய்யும் மேகம் என்று கூறினார்கள். திருக்குரானிலும் இது பற்றிய குறிப்பு உள்ளது. எனவே இதில் என்ன இருக்கிறது அல்லது என்ன இல்லை என்பது எனக்கு எப்படி தெரியும்? இதனால்தான் எனது உள்ளத்தில் இருக்கும் அல்லாஹ்வின் அச்சம் மற்றும் அவன் மீதான அன்பின் காரணமாக நான் கவலை அடைகிறேன் என்று பதிலளித்தார்கள். மற்றொரு இடத்தில் ஹசரத் ஆயிஷா அவர்கள் இதே அறிவிப்பை இவ்வாறு அறிவித்துள்ளார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானில் மேகத்தை கண்டால் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் வந்து சென்று கொண்டிருப்பார்கள். அன்னாரின் முகம் மாறிவிடும். ஆனால் சாதாரண முறைப்படி மழை பெய்ய தொடங்கினால் அன்னாரின் அந்த பதற்றம் நீங்கிவிடும். ஹசரத் ஆயிஷா அவர்கள் அன்னாரிடம் இந்த நிலைக்கு காரணம் கேட்டபோது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது ஆது சமுதாயத்தினர் கூறியது போன்ற மேகமாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன். சூரா அல் அஹ்காஃப் வசனத்தின்படி அவர்கள் தங்கள் பள்ளத்தாக்குகளை நோக்கி மேகம் வருவதைக் கண்டு, இது நமக்கு மழையை தரும் மேகம் என்று கூறினார்கள். ஆனால் அது அவர்களுக்கு மழையே அல்ல, தண்டனையை கொண்டு வந்தது. பிறகு மற்றொரு அறிவிப்பில் ஹசரத் அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகையில், அல்லாஹ்வின் தூதரும் அவர்களது தோழர்களும் மேகத்திலிருந்து விழும் முதல் மழை துளி தங்கள் மீது படுவதற்காக தங்கள் தலைகளை மூடாமல் வைப்பார்கள். இது நமது கண்ணியமிக்க இறைவனிடமிருந்து வரும் புதிய அருட்கொடையும் மிகவும் பரக்கத் நிறைந்ததும் ஆகும் என்று அன்னார் கூறுவார்கள். இது பொதுவாக மழை பெய்யும் போது அன்னார் கடைபிடித்த முறையாக இருந்தது. உர்வா பின் ஜுபைர் அவர்களின் ஒரு அறிவிப்பு உள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹசரத் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் அவர்களிடம் முஷ்ரிக்குகள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைத்த மிக கொடிய கொடுமை எது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் ஹத்தீம் பகுதியில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது உக்பா பின் அபி முஐத் என்பவன் வந்து தனது ஆடையை அன்னாரின் கழுத்தில் போட்டு மிகவும் பலமாக இருக்கினான். அப்போது ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் உக்பாவின் தோலை பிடித்து தள்ளிவிட்டார்கள். அன்னாரை விட்டு அவனை அகற்றினார்கள். எனது இறைவன் அல்லாஹ் என்று கூறும் ஒரு மனிதரையா நீங்கள் கொல்ல துணிகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். இவரோ அல்லாஹ்வின் அன்பில் மூழ்கி அவனை தொழுது கொண்டிருக்கிறார், நீங்களோ இவரை கொல்ல துடிக்கிறீர்கள் என்று கூறினார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு வாழ்க்கையுமே இறை நேசத்தில் மூழ்கியிருந்தது. அந்த அன்பின் காட்சிகளை கண்டுதான் மக்காவாசிகள் இன்ன முஹம்மதன் அஷிக ரப்பா
அதாவது முஹம்மது தனது இறைவனின் காதலராக மாறிவிட்டார் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் நேசராகவும் பித்தராகவும் மாறினார்கள். அதன் பிறகு உலகில் எப்போதும் எவருக்கும் கிடைக்காததை அவர்கள் அடைந்தார்கள். அன்னாருக்கு அல்லாஹ் மீது எவ்வளவு அன்பு இருந்ததென்றால், சாதாரண மக்கள் கூட அஷிக்க முஹம்மதுன் ரப்பஹு, முஹம்மது தனது இறைவனின் காதலராகிவிட்டார் என்று கூறத் தொடங்கினார்கள். ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு இடத்தில் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை சஹாபிகள் கண்டிருந்தார்கள். அந்த முகம் எவ்வளவு உண்மையானது என்றால், அன்னார் அல்லாஹ்வின் நேசராக உள்ளார் என்பதை மக்கத்து குறைஷி காஃபிர்கள் தம்மையும் அறியாமல் சாட்சி கூறியிருந்தார்கள். அன்னாரின் அன்றாட பிரார்த்தனைகள் மற்றும் அன்பின் சஜிதாக்கள், அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல், நிறைவான நேசம், அந்த நேசம் எனும் முகத்தில் தென்பட்ட ஒளிமிக்க அடையாளங்கள் மற்றும் அந்த தூய முகத்தில் வழிந்தோடிய தெய்வீக ஒளியை கண்ட சாபிகள் அஷிக்க முஹம்மதுன் ரப்பஹு, முஹம்மது தனது இறைவனின் காதலராகிவிட்டார் என்று கூறினார்கள். சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை, அன்பு மற்றும் தூய்மையை கண்டது மட்டுமின்றி, அன்னாரின் உள்ளத்தில் இருந்து ஒரு நதியைப் போல பொங்கி வழிந்த இறைவன் மீதான நேசத்திற்கு பதிலாக இறைவனது நேசத்தையும் அசாதாரண முறையில் வெளிப்பட்ட அவனது உதவிகளையும் கண்டார்கள். இதன் மூலம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த இறைவன் இந்த மனிதனுடன் இருக்கிறான் என்பதை அவர்கள் உள்ளங்கள் கூறத் தொடங்கின. அவர்கள் எந்த அளவு இறை அற்புதங்களையும் வானத்து அடையாளங்களையும் கண்டார்கள் என்றால், நிச்சயமாக ஓர் உயர்வான இருப்பு உள்ளது, அவன் இறைவனாவான், அவனது வல்லமையில் எல்லா விஷயமும் உள்ளது என்றும் அவனால் இயலாதது எதுவுமில்லை என்பதிலும் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. இதனால்தான் அவர்களால் அந்த வேலைகளையும் அந்த உயிர் தியாகங்களையும் உண்மையுடனும் களப்பற்ற தன்மையுடனும் செய்ய முடிந்தது. எல்லாவித சந்தேகமும் ஐயமும் நீங்காதவரை இதை மனிதனால் செய்ய இயலாது. அந்த தூய இறைவனின் திருப்தி இஸ்லாத்தில் இணைவதிலும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடலாலும் உயிராலும் முழுமையாக பின்பற்றுவதிலும் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள். பிறகு இந்த உறுதியான உண்மை நிலை ஏற்பட்ட பிறகு அவர்கள் காட்டிய கீழ்ப்படிதலும் அந்த ஆர்வத்துடன் அவர்கள் செய்த செயல்களும் தங்களது உயிர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டியின் முன்னே அவர்கள் அர்ப்பணித்த விதமும் அனுபவம் வாய்க்காதவரை எவராலும் செய்ய முடியாத காரியங்களாகும். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடம் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை என்ன என்று கேட்டேன். அதற்கு அன்னார், அறிவு ஞானம் எனது மூலதனம் என்றார்கள். அதாவது தங்களது வாழ்வின் அம்சங்கள் யாவை அல்லது தங்களது வாழ்க்கை எந்த நெறிமுறையின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று கேட்டபோது, இறைவனை பற்றிய அறிவே எனது மூலதனம், பகுத்தறிவு எனது மார்க்கத்தின் அடிப்படை என்றார்கள். அறிவு ஞானத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ளான், இது எனது மூலதனமாகும், எனது செல்வமாகும். அல்லாஹ் எனக்கு அறிவை வழங்கியுள்ளான், அதை நான் அவனது அன்பிலும் அவனது சட்டங்களை பின்பற்றுவதிலும் பயன்படுத்துகிறேன். இது எனது மார்க்கத்தின் அடிப்படையாகும். அல்லாஹ்வின் மீதான நேசம் எனது வாழ்வின் அஸ்திவாரமும் அடிப்படையுமாகும். இறை வழியில் முன்னேறுவதற்கான ஆர்வம் எனது வாகனமாகும். நான் இறை வழியிலும் அவனது நேசத்திலும் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எனது இந்த ஆர்வமே என்னை சுமந்து செல்லும் வாகனமாகும். அதில் பயணித்து நான் தொடர்ச்சியாக முன்னேறிக்கொண்டே செல்கிறேன், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ்வின் நினைவே எனது நட்பும் எனது கவலைகளை போக்குவதும் ஆகும். எனது நண்பன் யார்? எனது கவலைகளை போக்கி எனக்கு ஆறுதல் அளிப்பது யார்? அது இறைவனின் நினைவும் அவனிடம் செய்யும் துவாக்களுமே ஆகும். இறை நம்பிக்கை என்பது எனது பொக்கிஷமாகும். நான் அவன் மீது நம்பிக்கையும் உறுதிப்பாடும் வைத்துள்ளேன். இதுவே எனது கருவூலமாகும். நீர் எனது வழிமுறையை கேட்கிறீர் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளும், கவலை எனது தோழனாவான். எனக்கு ஏதேனும் துன்பம் நேர்கிறது என்றால் அது எனது தோழனாகும், வாழ்வின் ஒரு பகுதியாகும். அல்லாஹ் என்னுடன் இருப்பதால் நான் எதற்கும் அஞ்சுவதில்லை. கல்வி எனது ஆயுதமாகும்.
கல்வியை பெறுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். ஏனென்றால் கல்வி கற்பது சிந்தனைக்கு ஒளியூட்டுகிறது, மேலும் அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தையும் மேற்கொண்டு பெற்றுத்தருகிறது. எனக்கு அல்லாஹ்வே கல்வியை கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் அந்த ஞானத்தை விடவும் சிறந்த ஆயுதம் எதுவாக இருக்க முடியும்? அன்னார் கூறினார்கள், இதுவே எனது ஆயுதமாகும். இதன் மூலமே நான் முன்னேறிச் செல்கிறேன். உலக கல்வியை பொறுத்தவரையிலும் கூட போர்க்கால சம்பவங்கள் குறித்து முந்தைய குத்பாக்களில் நான் எடுத்துரைத்திருந்தது போல் அல்லாஹ் அன்னாருக்கு எத்தகைய அறிவை வழங்கியிருந்தான் என்றால் அதன் காரணமாக அன்னார் மிகச்சிறந்த திட்டமிடலையும் உயர்வான வியூகங்களையும் வகுத்து வந்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதேபோன்று அன்னாரிடம் எண்ணற்ற ஆன்மீக ஞானமும் இருந்தது. அதற்கு முடிவே இருக்கவில்லை. அது அனைவருக்கும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் புலப்படக்கூடியது. பிறகு அன்னார் கூறினார்கள், பொறுமை எனது ஆடையாகும். அதாவது எனது ஆடையும் அங்கியும் எனது பொறுமைதான். இறைவனின் விருப்பத்தில் திருப்தி அடைவது எனது போர்க்கால செல்வமாகும். நான் அல்லாஹ்வின் விருப்பத்தில் திருப்தி அடைகிறேன். இதுவே எனது போர் செல்வமாகும். வறுமை என்பது எனது பெருமையாகும். வெளிப்படையாக வறுமை அல்லது பொருளாதார குறைபாடுள்ள நிலை ஏற்பட்டால் அதுவே எனது பெருமையாகும். வறுமை நிலையில் இருந்த போதிலும் அல்லாஹ் எனக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியுள்ளான் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். துறவு எனது திறமையாகும். எனது திறமை என்பது உலக பற்றற்ற நிலையும் இறை அச்சமும் ஆகும். அதனை அடையவே நான் முயற்சி செய்கிறேன். நம்பிக்கை எனது வலிமையாகும். அல்லாஹ் மீது கொண்டுள்ள முழுமையான நம்பிக்கையே எனக்கு வலிமையை தருகிறது. உண்மை எனது பரிந்துரையாகும். நான் ஒருபோதும் தவறான பேச்சை பேசியதில்லை. உண்மையே எனது பரிந்துரைக்கு ஆதாரமாகும். கீழ்ப்படிதல் எனக்கு போதுமானது. அல்லாஹ்வின் ஒவ்வொரு கட்டளைக்கும் நான் முழுமையான கீழ்ப்படிதலுடன் செயல்படுவேன். ஜிஹாது அதாவது அறப்போர் எனது நட்பண்பு ஆகும். அது உடல் ரீதியான ஜிஹாதாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ்வின் பாதையில் செய்யப்படும் ஆன்மீக ஜிஹாதாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ்வின் படைப்புகளின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்கான போராட்டமாக இருந்தாலும் அதுவே எனது சுபாவமாகும். எனது கண்ணின் குளிர்ச்சி தொழுகையில் உள்ளது. இந்த அனைத்து விஷயங்கள் இருந்தாலும் எனது கண்ணின் உண்மையான குளிர்ச்சி என்பது தொழுகையில்தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதும் அவனை வணங்குவதும் அவனது அன்பை வெளிப்படுத்துவதுமே அதன் நோக்கமாகும். மற்றொரு ஹதீஸில் எனது உள்ளத்தின் கனி அல்லாஹ்வின் நினைவாகும். எனது ஆவல் எனது இறைவன் மீது உள்ளது என்று அன்னார் கூறினார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியை குறித்தும் அல்லாஹ்வின் மீதான அன்னாரது நேசத்தின் முன்மாதிரியை குறித்தும் சில உதாரணங்களை நான் எடுத்து வைத்தேன். இந்த அழகிய முன்மாதிரியின் விளைவாகவே சஹாபிகளிடத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. அதற்கு முன் கற்பனை கூட செய்ய முடியாத ஓர் உன்னத நிலையை அவர்கள் அடைந்தார்கள். இது சம்பந்தமாக ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை நான் எடுத்துரைத்தேன். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த முழுமையான நிறைவான போதனைகளையே அன்னாரின் உண்மை ஊழியரான ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தமதாக்கினார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் குறிப்பிடுகையில், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாகவே அல்லாஹ் தமக்கு அருட்கொடைகளை வழங்கியதாக கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், எனது கனவில் இருமுறை பஞ்சாபி மொழியில் சில வரிகள் கூறப்பட்டன. அதில் ஒன்று ஜெயத்து மேரா ஹோரஹே சப்ஜக் தேராஹு, அதாவது நீ எனக்காக ஆகிவிடு, இந்த உலகமே உனக்காகிவிடும் என்பது. மற்றொன்று, ஒரு பரந்த மைதானம் உள்ளது, அதில் இறைவன் மீதான நேசத்தில் திளைத்த ஒரு மனிதர் என்னை நோக்கி வருவதை கண்டேன். அவர் என்னை நெருங்கியதும் இந்த கவிதையை பாடினார். இஷ்கே இலாஹி மூப்பர் வசே வலியா ஏ நிஷானி, அதாவது இறை நேசர்களின் அடையாளம் என்னவென்றால் அவர்களின் முகத்தில் இறைவனின் மீதான நேசத்தின் ஒளி பொழியும். அவர் எனது முகத்தில் அந்த இறை நேசத்தையும் ஒளியையும் கண்டதால் தான் என்னை பார்த்து இதனை சொன்னார். அன்னார் இன்னொரு இடத்தில் கூறும்போது, நான் அடைந்த அனைத்தும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதாலேயே எனக்கு கிடைத்தது என்று கூறினார்கள். இதுவே ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய முன்மாதிரியாகும். இதற்காகவே அன்னார் இந்த ஜமாத்தை நிறுவினார்கள். இன்று நாம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
உண்மையாக பின்பற்றுபவர்கள் என்றும் அன்னாரின் உண்மை ஊழியரின் கரத்தில் பையத் செய்து நமது வாழ்க்கையை அல்லாவின் கட்டளைகளுக்கு ஏற்ப அமைப்போம் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளோம். எனவே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தூய எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். அவனது அன்பின் முன்னேற முயற்சிக்க வேண்டும். இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் அவ்வாறு செய்யும்போதுதான் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு வாரிசுகளாகவும் முடியும். அப்போதுதான் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் இருப்பதற்கும் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் இணைந்திருப்பதற்கும் அன்னாரை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களில் இணைவதற்குமான உரிமையை செலுத்த முடியும். அத்தகைய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளுக்காக இன்றைய நாட்களில் துவா செய்து வாருங்கள். 2 நாட்களுக்கு முன்பு அங்கு நடந்து வந்த முபாரக் சானி சாஹிப் மீதான வழக்கில் செஷன்ஸ் நீதிபதி அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், அவர் திருக்குரானை வைத்திருந்தார், அதனை ஓதினார், மற்றவர்களுக்கு கற்பித்தார் என்பதுதான். இதுதான் அங்குள்ள நீதிமன்றங்களின் இன்றைய நிலை. இவர்களிடமிருந்து என்ன நீதி எதிர்பார்க்க முடியும்? இந்த தீர்ப்பை குறித்து அந்நியர்களும் கூட இது எவ்வளவு ஒரு வேடிக்கையான தீர்ப்பென்று எழுதியுள்ளனர். சில மௌலவிகள் இந்த தீர்ப்பை பெரிதும் பாராட்டி நீதிபதியை புகழ்ந்து வருகின்றனர். ஆனால் நேர்மையான எழுத்தாளர்கள் இதனை விமர்சிக்கின்றனர். சிலர் கிண்டலாக திருக்குரானை ஓதுவதும் வீட்டில் வைத்திருப்பதும் குழந்தைகளுக்கு கற்பிப்பதும் இவ்வளவு பெரிய குற்றமா என்று எழுதியுள்ளனர். இதுதான் அங்கிருக்கும் பெயரளவிலான ஆலிம்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளின் நிலை. அரசாங்கமும் அதன் நிர்வாகமும் இத்தகைய மௌலவிகளுக்கு பின்னால் சென்று சில இடங்களில் இவ்வாறே செயல்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் இவர்களை மிக விரைவாக பிடிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் துவா செய்கிறோம். அல்லாஹ்வின் பிடி மிக விரைவில் அவர்கள் மீது இறங்கும் இன்ஷா அல்லாஹ். அதன் அறிகுறிகளும் தென்படுகின்றன. ஆனால் நமது துவாக்களில் குறைபாடோ அல்லது நமது செயல்கள் அல்லது இறை வணக்கங்களுக்குரிய உரிமையை செலுத்தாததன் காரணமாக அதில் காலதாமதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதனால்தான் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மேகங்களை கண்டால் சில சமயங்களில் அச்சத்துடன் துவா செய்வார்கள். எனவே துவாக்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. அதேபோல் உலகில் உள்ள மற்ற அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் அனைவருக்கும் பாதுகாப்பை வழங்கி அனைத்து குழப்பங்களிலிருந்தும் அனைவரையும் பாதுகாப்பானாக. தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயிபு தொழுகைகளை தொலை வைப்பேன். 2 மர்ஹூம்களை பற்றிய நற்குறிப்புகள் உள்ளன. முதலாவது நற்குறிப்பு, மௌலானா ஜலாலுதீன் ஐயர் சாஹிப். இவர் காதியானில் உள்ள சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் முன்னாள் தலைவராகவும் மஜ்லிஸ் தெஹ்ரீக் ஜதீதின் தலைவராகவும் இருந்தவர். கடந்த நாட்களில் இவர் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது தந்தை மதிப்பிற்குரிய எச் ஹுசைன் சாஹிப் அவர்கள் உலகப் போரின் போது இராணுவத்தில் கிளர்க்காக பணியாற்றினார். அந்த சமயத்தில் 1922இல் பஸ்ராவில் அகமதியத்தை ஏற்றார். பின்னர் கேரளாவிலிருந்து வெளியாகும் ஜமாத்தின் சத்திய தூதன் இதழின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இவர் கேரளாவைச் சேர்ந்தவர். இராணுவ பணிக்கு பிறகு அங்கு வந்து சேர்ந்தார். மர்ஹூமின் தந்தை எச் ஹுசைன் சாஹிப் அவர்கள் 1950இல் ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்த தஹ்ரீக் பராயே ஆபாதி காதியான், அதாவது காதியானில் குடியேறுவதற்கான திட்டத்தை ஏற்று தனது முழு குடும்பத்துடன் காதியானுக்கு வந்து அங்கேயே குடியேறினார். ஆனால் ஓராண்டுக்குள்ளேயே காதியானில் அவர் வஃபாத் ஆனார். மௌலானா ஜலாலுதீன் ஐயர் சாஹிப்பின் தாயார் ஜுபைதா சுல்தானா சாஹிபா அதன் பிறகு அங்கு தர்வேஷாக இருந்த சௌத்ரி அப்துல் ஹக் சாஹிப்பை மறுமணம் செய்து கொண்டார். அவர் நையர் சாஹிப் மற்றும் அவரது சகோதர சகோதரிகளை தம் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். ஜலாலுதீன் நையர் சாஹிப்பின் ஆரம்ப கல்வி காதியானில் அமைந்தது. 1963இல் அவர் மௌலவி ஃபாசில் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பின்னர் அஞ்சுமனில் பைத்துல்மால் இன்ஸ்பெக்டராக நியமிக்கப்பட்டு நீண்ட காலம் பணியாற்றினார். அவர் இந்தியா முழுவதும் உள்ள ஜமாத்துகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். இதன் காரணமாக மிகுந்த உழைப்புடனும் அன்புடனும் ஜமாத் உறுப்பினர்களை சந்தா திட்டத்தில் இணைத்தார். இதன் காரணமாக இந்தியா முழுவதும் உள்ள ஜமாத் அன்பர்களுடன் அவருக்கு தனிப்பட்ட தொடர்பும் இருந்தது. மர்ஹூம் 63 ஆண்டுகள் ஜமாத்துக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். இந்த காலகட்டத்தில் பைத்துல்மால் ஆமது இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய பிறகு
கணக்காய்வாளராகவும் பின்னர் நீண்ட காலம் நாசிர் பைத்துல்மால் ஆமதாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. நான் குறிப்பிட்டது போல 7 ஆண்டுகள் காதியான் சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் தலைவராகவும் உடல்நிலை ஒத்துழைக்கும் வரை சதர் மஜ்லிஸே தெஹ்ரீக்கே ஜதீது தலைவராகவும் இருந்தார். அதேபோல் கிளை அமைப்புகளிலும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் மிகுந்த இறைவணக்கம் செய்பவராகவும் தொழுகை மற்றும் நோன்புகளை பேணுபவராகவும் இருந்தார். ஹிலாஃபத்தின் ஒவ்வொரு கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் முதன்மையானவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் ஒரு விளையாட்டு வீரராகவும் இருந்ததால் அங்கு விளையாட்டுகளை சிறப்பாக ஒழுங்கமைத்தார். அவருக்கு காஷ்மீரைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் திருமணம் நடந்தது. அவரது மனைவி முன்னரே வஃபாத்தாகிவிட்டார். மர்ஹூமுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். அவர்கள் ஜமாத்துக்கு தொண்டாற்றி வருகின்றனர். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பும் கருணையும் வழங்குவானாக. அடுத்த நட்குறிப்பு மதிப்பிற்குரிய மீர் ஹபீப் அகமது சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் மீர் முஷ்தாக் அகமது சாஹிப்பின் மகனாவார். கடந்த நாட்களில் 79 வயதில் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மிகவும் அன்பானவர், நட்பாக பழகக்கூடியவர், ஹிலாஃபத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர், அல்லாஹ்வின் அருளால் வசிய செய்தவர் ஆவார். அவரது குடும்பத்தில் அவரது பாட்டனார் பாவ் அப்துல் ரஹீம் சாஹிப் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர் ஃபாரூக் இதழின் ஆசிரியர் ஹசரத் மீர் காசிம் அலி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக 1903 பைய செய்தார். ஹசரத் மீர் காசிம் அலி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததால் அவர்கள் மீர் ஹபீப் சாஹிப்பின் தந்தை முஷ்தாக் அகமது சாஹிப்பை தத்தெடுத்து வளர்த்தார். மீர் ஹபீப் சாஹிப் லாகூர் அரசு கல்லூரியில் எஃப்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி முடித்து பின்னர் இயற்பியலில் எம்எஸ்சி பட்டம் பெற்றார். பின்னர் அவர் வெளிநாடு சென்றார். அவரது ஜமாத் தொண்டுகள் என்னவென்றால் 1970 முதல் 71 வரை தாலீமுல் இஸ்லாம் கல்லூரியில் ஆசிரியராக தொண்டை துவக்கினார். அந்த சமயம் கல்லூரிகள் அரசுடைமை ஆக்கப்படவில்லை. 1973 முதல் 76 வரை நுஸ்ரத் ஜஹான் திட்டத்தின் கீழ் சேராலியோன் சென்று ஃப்ரீ டவுனில் இயற்பியல் ஆசிரியராக தொண்டாற்றினார். பிறகு 1976 பாகிஸ்தான் திரும்பினார். அதே ஆண்டில் நைஜீரியா சென்று 1987 வரை அங்குள்ள அரசு பள்ளியில் பணியாற்றினார். அங்கிருக்கும் போதே 1987 அவர் தனது வாழ்வை அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்காவில் இருக்கும்போதே வாழ்வை அர்ப்பணித்தவர் என்ற வகையில் ஹசரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் அவரை மெர்ஷாவில் உள்ள அஹமதியா சீனியர் செகண்டரி பள்ளியின் முதல்வராக நியமித்தார்கள். அங்கு 1991 வரை தொண்டாற்றினார். அதன் பிறகு மீண்டும் பாகிஸ்தான் வந்து ஜமாத் தொண்டுகளை தொடர்ந்தார். 1992 ஹசரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை பார்வையிட அவரை மீண்டும் சேராலியனுக்கு அனுப்பினார்கள். அவரது நிபுணத்துவ கருத்தின் அடிப்படையில் அங்கு சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 1996 நசாரத் தாலீம் கீழ் ரப்வா நுஸ்ரத் ஜஹான் அகாடமியில் இயற்பியல் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அங்கேயே அவர் ஓய்வு பெற்றார். அதேபோல் சதர் உமூமி அலுவலகத்திலும் உமூமி இஸ்லாஹி கமிட்டியிலும் தன்னார்வலராக பணியாற்றினார். அவரது மனைவி அவரை பற்றி எழுதுகையில், எனது கணவர் தொழுகை நோன்புகளை பேணுபவர், மிகவும் மென்மையான குணம் கொண்டவர், எப்போதும் எவ்வித கோரிக்கையும் வைத்ததில்லை, வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், அறிவார்ந்த மனிதர். ஏதாவது கோரிக்கை இருந்தது என்றால் வெளியூரிலிருந்து வரக்கூடியவர் ஏதேனும் அன்பளிப்பு வேண்டுமா என்று கேட்டால் எனக்காக புத்தகங்களை மட்டும் கொண்டு வாருங்கள் என்று என்பார். கல்வி சார்ந்த புத்தகங்களையும் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களையும் அதிகமாக படிப்பார். ஒருபோதும் பொய்யான தகவல்களை கூற மாட்டார். ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பமில்லை என்றால் அமைதியாக இருப்பாரை தவிர தவறான தகவல்களை கூற மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது மகளும் இத்தகைய நட்பண்புகளை குறிப்பிட்டுள்ளார். நானும் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் மிகவும் நல்ல மனிதர். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார். தனது வக்ஃபை மிகுந்த நன்றி உணர்வுடன் நிறைவேற்றியவர். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பும் கருணையும் வழங்குவானாக. இவருக்கு மீர் இசாக் சாஹிப்பின் பேத்தியும் மேஜர் சயீத் அகமது சாஹிப்பின் மகளுமான சையீதா லுபனா சாஹிபாவுடன் திருமணம் நடைபெற்றது.
ஹசரத் மீர் முகமது இசாக் சாஹிப் அவர்கள் ஹசரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப்பின் மகனாவார். அவர் ஜமாத்தில் மிகவும் பிரபலமானவர் என்பதை நாம் அறிவோம். அவரது திருக்குரான் மொழிபெயர்ப்பு ஜமாத்தின் புழக்கத்தில் உள்ளது. அல்லாஹ் மர்ஹூமுக்கு மன்னிப்பும் கருணையும் வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.